இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் புதினா தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த புதினா தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா குறைஞ்சது 1 மாதம் ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தியோடையும் தொட்டு சாப்பிடலாம். சாதத்தில் பிசைஞ்சு வெரைட்டி ரைஸ் மாதிரி கலந்தும் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் தக்காளி சாதம், தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். அட்டகாசமாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த புதினா தொக்கு செய்கிறதுக்கு ஒரு சில சாமான்கள் நம்ம வறுத்துட்டு அரைக்க போகிறோம். அதை நம்ம வறுத்துக்கலாம். இதுக்காக ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பை கொஞ்சம் மிதமான தீயிலே லைட்டாக வறுத்து விடுங்க. ஒரு கால்வாசி வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதில் உடச்ச உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் தொளி உள்ளது எடுத்துருக்கிறேன். முழு உளுத்தம்பருப்பு அப்படின்னா நீங்கள் கடலைப்பருப்பு போடுறப்பயே போட்டு வறுத்துக்கோங்க. முன்னாடியே இதை போட்டுட்டோம்னா செவந்து போயிடும். இப்போ ரெண்டுமே பாதி வறுப்பட்டதுக்கு அப்புறமா மல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் போட்டு கொஞ்சம் நேரம் வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு எல்லாமே நல்லா செவந்து வறுப்பட்டிருக்குது இல்லையா? இந்த அளவுக்கு பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்குறேன். எள்ளு போடுறப்ப உடம்புக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதையும் போட்டு கொஞ்சம் நேரம் சடன்னு பொரிய விடுங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, நான் நிறத்துக்காக காஷ்மீரி மிளகா 5 ஒரு 10 வரமிளகாவும் சேர்த்துருக்குறேன். ஸோ காரம் எவ்வளோ வேணுமோ மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் செவந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கடைசியாக 1 டீஸ்பூன் சீரகம் மட்டும் போட்டுட்டு ஒரு கலந்து விட்டுட்டு உடனே எடுத்துருங்க. சீரகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் வறுப்பட்டு செவந்துடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். அதை நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அதை ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம மற்ற சாமான்கள்லாம் வதக்க ஆரம்பிச்சிடலாம். அதே சட்டியிலேயே இன்னொரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போடுறப்ப நல்லாயிருக்கும். இல்லாத பட்சத்தில் மட்டும் பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இதில் ஒரு 3லேருந்து 4 பல்லு பூண்டும் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இதில் புளியோட புளிப்பு தாங்க முக்கியம். என்னோட புளி நல்ல புளிப்பாக இருக்குது, அதனால் நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். புளியில் புளிப்பு இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும். புளிப்பு கொஞ்சம் இருக்கணும், அப்போ தான் நிறைய நாள் நம்ம ஸ்டோரும் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த புளியும் போட்டு வதக்கி விடுங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு 3/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போதைக்கு குறைவாக சேர்த்து வதக்கிக்கலாம், பிறகு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா போட்டிருக்க வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். புதினாவை பொறுத்த வரைக்கும் பெரிய கட்டாக 2 கட்டு எடுத்துருக்கிறேன். கழுவி ஆஞ்சதுக்கு அப்புறமா கைப்பிடியால் 3 கைப்பிடி எடுத்து போட்டிருக்கிறேங்க. புதினா கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுறப்ப தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த புதினா நல்லா சுருண்டு வர மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா புதினா ஓரளவு நல்லா சுருங்கிருச்சு. இந்த சமயத்தில் இதில் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயம் அப்படின்னா நம்ம வதக்கின சாமான்களை போட்டு பொரிய விட்டு நீங்கள் பொடிச்சுக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டுக்கிறேன். இது போடுறப்ப நிறம் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். அந்த தண்ணி சுண்டி இந்த அளவுக்கு வதக்கி விட்டணும். இப்போ இதையும் எடுத்து ஆற வச்சுடுங்க. எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ எல்லாம் ஆறிடுச்சுங்க. ஒரு சாமான்களை நம்ம அரைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஏற்கனவே வறுத்த சாமான்கள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நீங்கள் தண்ணிலாம் ஊற்றாமல் கலந்து விட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்கிறப்ப ஏற்கனவே நம்ம வதக்கி ஆற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, வெங்காயம், புதினா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியான சட்னி மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கிறேன்.
இதை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு குறைவாக இருந்துச்சுன்னா இந்த டைம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் உப்பு கம்மியாக தாங்க சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ இதை தொக்கை வந்து நம்ம தாளிச்சிட்டு வதக்கி தான் வைக்கணும். அப்போ தான் நிறைய நாள் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ அதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதை தாளிக்கிறதுக்காக 1லேருந்து 1.25 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு பொரிய விடுங்க. இப்போ அது பொரிஞ்சிக்கிட்டு இருக்கப்போ 2 வரமிளகாயும் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு நல்லா செவக்க விடுங்க. இது எல்லாம் செவந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த தொக்கை சேர்த்துக்கலாம். மிக்சியை சுத்தமாக வழிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி நல்லா வந்து சுருண்டு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு நிறமும் லைட்டாக மாறிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கிறப்ப எடுத்து வச்சுருங்க. வேணும்னா நீங்கள் மேலாக்கில் கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நான் இப்படியே தாங்க எடுத்து வச்சுக்க போகிறேன். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தொக்கை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.